حب النبي على الإنسان مفترض وحب أصحابه نور ببرهان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. صدق الله العليم. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் ரஹமத்துல் ஆலமீன் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தினுடைய தொடர் பயான் நிகழ்வுகளிலே இன்று நபிகளுடைய அரசியல் தேசப்பற்று குறித்து இன்ஷா அல்லாஹ் சில தகவல்களை பார்க்க இருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்திலே அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் கொடுத்திருந்தான், இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் கொடுத்திருந்தான். உதாரணத்துக்கு பார்த்தா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத்தோட அரசாட்சியும் சேர்த்து அல்லாஹ் வழங்கி இருந்தான். மன்னராகவும் இருந்தாங்க, நபியாகவும் இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதே போல் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். இப்படி நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகை ஆளக்கூடிய ஆட்சி பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் ஆட்சி பொறுப்பை வழங்கினான். ஆனால் இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளைப் போல, ஆட்சியாளர்களைப் போல தாம்பிகமான வாழ்க்கை நபிகிட்ட இல்லை. ஏசி போட்ட குளிர் அறைகளில் உட்கார்ந்துக்கிட்டு யாரங்க வா அதை செய் இதை செய் என்று கட்டளை போடலை. கட்டளை இட்டால் செய்ய காத்திருந்த நபி சஹாபாக்கள், அழைத்தால் அழைப்புக்கு உடனே பதில் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் தன்னுடைய சுய தேவைக்கு அவங்களை யாரையுமே பயன்படுத்தலை. அப்படியான ஒரு ஆன்மீக ஒரு அரசியல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்தாங்க. அவங்களுடைய தலைமை செயலகம் எதுவாக இருந்துச்சு? மஸ்ஜிது நபவி. அது எவ்வளோ பெரியது! இன்றைக்கி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் விரிஞ்சிருக்கு. அன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை. ஏதோ ஒரு 50 முழம் நீளமோ அகலமோ இருந்திருக்கலாம். அதில் என்ன ஏசியாக இருந்துச்சு? வெறும் பேரிச்ச மர தூண்களை தான் அங்கங்கே நடப்பட்டு இருந்துச்சு. அது மேலே பேரிச்ச மரத்தினுடைய கீற்றுகள் தான் போடப்பட்டு இருந்துச்சு, ஓலைகள் தான் போடப்பட்டு இருந்துச்சு. மழை பெஞ்சாலும் ஒழுகும், வெயில் அடித்தாலும் உள்ளே படும். இதுதான் தலைமை செயலகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை செயலகம். அங்கிருந்து தான் இந்த உலகத்துக்கே நபி அவர்கள் நேர்வழியை கொடுத்தார்கள், மக்களுக்கு நீதியை கொடுத்தார்கள். அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் முறையீடு செய்த இடம் மஸ்ஜிது நபவி. அதுதான் நபி அவர்களுடைய தலைமை செயலகம். அங்குதான் நபி அவர்களுடைய இருப்பிடம். வெளிநாட்டு தூதுவர்கள், வெளிநாட்டு அரசர்கள் யாராக நபியை சந்திக்க வர வேண்டுமானால் மஸ்ஜித் நபவி தான் செயலகம், அங்கே தான் சந்திப்பாங்க.
குளிரூட்டப்பட்ட ஏசி அறைகள் அல்ல. உட்கார்ந்த இடத்துல அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்பதாக கட்டளை இடலை, தாங்களே இறங்கி எல்லாமே செஞ்சாங்க. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் செய்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி அவங்களுடைய பயணம். ஏன்னா 450 கிலோமீட்டர். இன்றைக்கி இருக்க மாதிரி புல்லட் ட்ரெயினோ அல்லது ஹெலிகாப்டரோ ஃப்ளைட்டோ இல்லாத காலத்தில் ஒட்டகையிலையோ அல்லது கோவேறு கழுதைகள்லையோ பயணம் செய்யணும். குறைந்தபட்சம் 2 வாரங்கள் ஆகும். இப்போ நபி அவர்களுடைய பயணம் அப்படி தான் அமைஞ்சிச்சு. இப்போ மக்காவிலேருந்து மதீனாவை நோக்கி பயணம். ஏன்னா இது வரைக்கும் அந்த பகுதிக்கு நபி அவர்கள் போகலை. நமக்கு ஒரு தேசத்துக்கு போகிறோம், கடல் கடந்த நாட்டுக்கு போகிறோம், ஒருத்தர் விசா அனுப்பியிருக்கிறாரு, நம்ம முன்ன போனதில்லை. அப்போ என்ன செய்வாங்க, நம்மளை அழைத்து செல்வதற்காக ஏர்போர்ட் வரைக்கும் வந்து அவங்க காத்திருப்பாங்க. இந்த ஃப்ளைட்டு இத்தனை மணிக்கு வருது, எல்லா தகவலும் இங்கேருந்து நம்ம கொடுத்துருவோம். அவங்க நமக்கு கைடு பண்ணுறதுக்கு, நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு அங்கே தயாராக இருப்பாங்க. அதே போல் நபி அவர்கள் இதுவரை மதீனா சென்றதில்லை. இப்போ தான் முத மதீனாவுடைய பயணம். இப்போ கூட இருக்கிறது தங்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கடுத்து வழிகாட்டியாக இருந்த அப்துல்லா இப்னு உரைகத், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணியாளர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இப்படி 4 நபர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்பட 4 நபர்கள் மக்காவிலிருந்து மதீனா நோக்கி செல்கின்றார்கள். வழியில் பாலைவனம், எங்கும் தங்குவதற்கு சரியான நிழல் இருக்காது, மர நிழல் இருக்காது, குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது. அப்போ தேவையான உணவு பானங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்களுடைய அடிமையும் வழிகாட்டியாக இருந்த ஒரு நபரும் தேவையான உணவுப் பொருட்களோடு போகிறாங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு போதும்? இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஆங்காங்கே எல்லா இடங்கள்லையும் உணவகங்கள் இருந்துச்சுங்களா? எங்கே போனாலும் ஹோட்டல் இருக்குது, எங்கே வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாங்கிற நிலை இல்லை. அப்போ அப்படியான காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான அந்த பாலைவன வெயிலில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பயணம் மேற்கொள்கின்றார்கள். கடுமையான பசி, இருக்கக்கூடிய உணவுகள் தீர்ந்து போச்சு. சுற்றுமுற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, தூரத்தில் ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசையை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் போகிறாங்க. ஒரு குடிசை, ஒரு வயதான மூதாட்டி அங்கே இருக்கிறாங்க. ஒரு ஓரத்தில் ஆடு ஒன்று கட்டி வைக்கப்பட்டு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அந்த ஆட்டை கொடுக்க சொல்லி கேளுங்க, நம்ம பால் கறந்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணி உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா, அதுவரை இஸ்லாத்து இல்லை, அதுக்கு பிறகு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களும் கணவரும். இந்த அதிசயத்தெல்லாம் பார்த்ததுக்கு பின்னால் கணவர் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டு போயிட்டார். ஒரு மலட்டு ஆடு, பால் கறக்க எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆடு ஓரம் கட்டப்பட்டு இருக்குது. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணிகிட்ட போய், நாங்கள் மதீனாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், கடுமையான பசியாக இருக்குது, இந்த ஆட்டை கொடுங்க, நாங்கள் பால் கறந்துக்கிறோன்னு கேட்டப்ப அந்த பெண்மணி சிரித்தாங்க. என்னங்க இது மறுக்கை ஆடு, இது மலட்டு ஆடு, இது பால் கறக்க முடியாது, இது பால் தராது அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. அதை நாங்கள் பார்த்துக்குறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அனுமதி கொடுங்க. அப்போ அந்த பெண்மணி சரி கறந்துங்க, சரி பாத்திரம் கொடுங்க.
அந்த பெண்மணி பால் கறக்க நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா சொல்லி அந்த மடுவில் கையை வைக்கிறாங்க. மடு பெருசாகுது, பால் சுரக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை கறக்கிறாங்க. யாருங்க? இருலோக சர்தார் ரஹமத்துல் ஆலமீன், இந்த உலகுக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அருட்கொடை அண்ணலம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் இந்த பெரிய உயர்ந்த தூதர், அவங்க என்ன செய்கிறாங்க? உட்கார்ந்து ஆற்றில் பால் கறக்கிறாங்க. கூட தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அவங்களுடைய அடிமை இருக்கிறாங்க, வழிகாட்டியாக வந்தவர் இருக்கிறாரு. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம் நீங்கள் செய்யுங்கன்ட்டு. அவங்களே நபி அவர்களே பாத்திரத்தில் பால் கறக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண்மணிக்கு ஒன்றுமே புரியலை. ஏதோ சம்திங் ராங் மாதிரி இருக்குது. வந்திருக்கிறவங்க சாதாரண மக்கள் இல்லை. ஏன்னா இயலாத ஒரு காரியம் நடக்குது. அதாவது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு நிகழ்வு கண்கூட அந்த பெண்மணி பார்க்குறாங்க. மலட்டு ஆடு, குட்டியும் போடாது, பாலும் கொடுக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்டிலிருந்தும் பால் கறக்கிறாங்க அப்படின்னா இவங்க சாதாரண மனிதர் அல்ல. இப்போ அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு, இவங்க ஏதோ ஒரு உயர்ந்த மக்கள், ஏதோ ஒரு பவர் அவங்க கையில் இருக்குது, ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு அவங்க விளங்கிக்கிட்டாங்க. கறந்த பாலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. கூட வந்த வழிகாட்டியாக வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அதே போல் ஆமிர் ஃபுஹைராவுக்கு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் குடித்து முடித்த பிறகு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கும் பாத்திரத்தில் பால் கறந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படியான நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கு பின்னால் மாலையில் கணவர் வீடு திரும்புகிறார். ஆடுகள்லாம் அழைச்சி கொண்டு வராரு. மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து பார்த்தா பாத்திரம் நிறைய பால் இருக்குது. இங்கே எந்த ஆடுமே இல்லை, இருக்கிறதும் மலட்டாடு. பாலுக்கு வழி இல்லை. எப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க கணவர். அப்போ உம்மு மோபர்லாம் சொன்னாங்க, இதுபோல் ஒரு 4 நபர்கள் வந்தாங்க. அவங்க மதீனாவை நோக்கி நாங்கள் போகிறோம், எங்களுக்கு பசியாக இருக்குது, இந்த ஆட்டை கொடுங்க, பால் கறந்துக்கிறோன்னு கேட்டாங்க, அனுமதி கேட்டாங்க. நான் இதனுடைய நிலையை பற்றி சொன்னேன். இல்லை அதை நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்வாக இருந்துச்சு. அது பெரிய மனிதராக தெரிகிறாரு, ஆனால் அவங்க தான் உட்காந்து பாலை கறக்கிறாங்க. தான் முன்ன குடிக்கலை, பிறருக்கு தான் கொடுக்குறாங்க. அங்கேயும் கூட தன்னை முற்படுத்திக்கலை, தன்னை பிற்படுத்திக்கிட்டு சமுதாயத்தில் கூட வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது உயர்ந்த மனிதராக தெரிகிறா என்னுடைய பார்வையில். அப்படியா? ஏன்னா நபியினுடைய வருகையை பற்றி அந்த உம்மு மஹ்பூருடைய கணவர் அறிந்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். அப்போ வந்தது நபின்னு விளங்கிக்கிட்டாங்க. அவங்க வந்தது நபி. சரி, அவங்களுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு? அந்த பெண்மணி எல்லாத்தையும் வர்ணிக்கிறாங்க. நபியுடைய புருவம் இப்படி இருந்துச்சு, முக அமைப்பு இப்படி இருந்துச்சு, அவங்களுடைய தலைமுடி இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வர்ணனை செய்கிறாங்க. பொதுவாகவே ஊர்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டு பெண்களே எடுத்துங்களேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திருமணம் அல்லது வெளியூருக்கு எங்கேயோ ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு வரோம். வந்த பிறகு என்ன செய்வோம்? போயிட்டு வந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் அசை போடுவோம். எங்க மாப்பிள்ளை பார்த்தீங்களா, பொண்ணை பார்த்தீங்களா, எப்படி இருந்தாங்க, என்ன ட்ரெஸ் உடுத்திருந்தாங்க அப்படிலாம் நம்ம ஆண்களை என்ன செய்வோம்? என்ன கோட்டு சூட்டு போட்டிருந்தாரு, தொப்பி அணிஞ்சு உட்காந்துருந்தார், மாலை போட்டிருந்தாருன்னு ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லி முடிப்போம். அதே அவங்களுடைய வர்ணனை எப்படி இருக்குது தெரியுங்களா? என்னத்தை பார்த்தீங்க? அவர் கண்ணு பார்த்தீங்களா, ஒரு பக்கம் சின்னதாக இருக்குது, அவர் கருப்பாக இருக்கிறார், அவருடைய தோற்றம் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் வர்ணனை செஞ்சுருவாங்க. காரணம், ஹதீஸ் நூற்களில் சொல்லப்படுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேரில் பார்த்த சஹாபாக்கள் கூட அந்த அளவுக்கு வர்ணனை செய்யலை. ஆனால் உம்மு மஹ்பூர் அவங்க அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு முறை தான் பார்த்தாங்க. அந்த வர்ணனையை அப்படியே சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்படுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு உயர்ந்த தலைவர்,
விரல் நீட்டெல்லாம் கட்டுப்படக்கூடிய சஹாபாக்கள், ஆணையிட்டால் செயல்படுத்த தயாராக இருக்கக்கூடிய பணியாளர். ஆனால் இது எல்லாம் விட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தாங்களே நேரடியாக இறங்கி எல்லா நிகழ்வுகளையும் செய்கிறாங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவரை, இப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்பு உடைய நபரை எந்த அரசியல்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. எந்த அரசியல்வாதியையும் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் நம்ம பார்க்க முடியாது. சகோதரர்களை, கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அரசியல் பண்பு அப்படி இருந்துச்சு. அதோடு மட்டுமல்ல, மதீனாவுக்கு போயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே வரவேற்கிறார்கள் அங்கே உள்ள அன்சாரிகள், அங்கே சென்ற முஹாஜிர்கள் எல்லாம் கூடி நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்கிறாங்க. இப்போ அங்கே மிகைத்திருக்கக்கூடியவர்கள் யூத நசாராக்கள். மதீனாவில் அதிகம் யூத நசாராக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இப்போ இஸ்லாமியர்கள் குடிபெயர்ந்திருக்கிறாங்க. அன்சாரிகளும் முஹாஜிர்களும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு மத்தியில் சில நேரங்களில் மோதல் ஏற்படும். இப்போ ஊருன்னு இருந்தால் பிரச்சனை வரதான்னு சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு சமுதாயம் நான் உயர்ந்தவன் அப்படின்பா. அப்போ அதனால் சில பிரச்சனைகள் வரும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த யூத கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் அழைத்தார்கள். முக்கியமான அவங்களோட தலைவர்கள் எல்லாத்தையும் அழைத்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னப்பா, உன்னைய தாக்கிறதுக்கு யாரும் வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன், நானும் என்னுடைய சமூகமும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதே போல் எங்கள் மேலே யாராலும் அத்துமீறினா நீங்கள் எங்களுக்கு உதவிக்கு வரணும். அதோடு மட்டுமல்ல, உங்கள் மத வழிபாட்டு தலங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். அவரவர் கொள்கைப்படி இந்த மதீனாவில் வாழ்ந்து கொள்ளலாம். உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படாது. உங்களுடைய தெய்வங்களை இஷ்டப்பட்டதை நீங்கள் வணங்கிக்கிங்க, எல்லாம் செஞ்சுக்கிங்க. அதே நேரத்தில் யாராக எதிரிகள் போர் தொடுக்கிறாங்க, யுத்தத்துக்கு வராங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த முன்மாதிரியை ஏற்படுத்தி காட்டினார்கள். அமைதி ஒப்பந்தம், இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் நீங்கள் எந்த வரலாற்று நிகழ்வுகளையும் பார்க்கவே முடியாது சகோதரர்களை. அப்படி உயர்ந்த பண்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. அதே போல் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹிஜ்ரி 6 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு உம்ராவுக்காக வேண்டி கிளம்பி போகிறாங்க. நபி அவர்களும் சஹாபாக்களும் உம்ரா செய்ய வராங்கங்கிற தகவல் கிடைச்ச உடனேயே மக்கத்து குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, ஊருக்குள்ளே விடக்கூடாது, நபியையும் சஹாபாக்களையும் மக்காவில் நுழைய விடக்கூடாது, அவங்கள அங்கேயே தடுத்து நிறுத்தி போயிட்டு அடுத்த வருஷம் வர சொல்லி அனுப்புங்க அப்படின்னு அங்கே உள்ள தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அபூ சுஃபியான் மற்ற லீடர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு குழுவை அனுப்பி விட்டு ஹுதைபியாங்கிற இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் தடுக்கப்படுகிறார்கள். அங்கே ஒரு அமைதி ஒப்பந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு பாதகமான உடன்படிக்கை, எதுவுமே இஸ்லாமியர்களுக்கு சாதகமான நிகழ்வு இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமோதித்தார்கள். ஏன், இப்போ இந்த நேரம் நம்ம ஆமோதித்தோம்னா தான் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்ம மக்காவுக்குள்ளே போக முடியும், நாம் உம்ரா செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால இஸ்லாம் அங்கே வேறு ஒன்றுவதுக்கு காரணமாக அமையுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நபி தானாக அவங்களாம் எதையுமே செய்யலை, அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஆமோதிச்சுக்கிட்டாங்க. என்ன, இந்த ஆண்டு யாரும் உம்ரா செய்ய வரக்கூடாது மக்காவுக்குள்ளே, நீங்கள் இங்கேயே உங்களுடைய இதை கலைஞ்சிட்டு நீங்கள் எல்லாம் இப்படியே திரும்பி போங்க, அடுத்த ஆண்டு நீங்கள் உம்ராவுக்கு வாங்க அப்படின்னா யாரும் சஹாபாக்கள் எஹ்ராம கலைய முன் வரலை. எவ்வளோ ஆர்வமாக இருந்திருப்பாங்க. ஒரு இறுக்கமான சூழ்நிலை. என்ன ஒப்பந்தம்,
இந்த ஆண்டு யாரும் உம்ராவுக்கு வரக்கூடாது, நீங்கள் ஏறாம கலைஞ்சிட்டு இங்கிறது இப்படியே மதீனாவுக்கு போயிடணும். அடுத்த ஆண்டு நீங்கள் உம்ராவுக்கு வரலாம். அதே நேரத்தில் உம்ராவுக்கு வந்தால் 3 நாள் தான் நீங்கள் இங்கே தங்கணும். அடுத்து உங்களுடைய வாள் கத்திகள்லாம் இருக்குல்ல, அது உரையில் தான் இருக்கணும், கையில் யாரும் எடுத்து வரக்கூடாது. அதே போல் யாராகிலும் மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மதீனாவுக்கு வந்துட்டால் திரும்ப எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், மக்காவுக்கு அவங்கள திருப்பி அனுப்பிடணும். ஆனால் மதீனாவிலேருந்து யாராகிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க மக்காவுக்கு வந்துட்டாங்க, நாங்கள் திரும்ப மதீனாவுக்கு அனுப்ப மாட்டோம், மக்காவிலே வச்சுக்குவோம். இது மாதிரி பாதகமான உடன்படிக்கைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஆமோதிச்சாங்க. ஆனால் இருந்த பெரும் சஹாபாக்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்களுக்கெல்லாம் ஏற்றுக்க முடியலை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட நேரடியாக போகாமல் முன்னே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போனாங்க. நம்ம ஹக்கில் தானே இருக்கோம், நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் தானே, அப்படி இருக்க ஏன் நபி அவர்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறாங்க கேட்டுட்டு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாம் ஹக்கான விஷயத்தில் தானே இருக்கிறோம், உண்மையில் தானே நம்ம இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தானே இருக்கிறோம், எதனால் நீங்கள் அவர்களுடைய இந்த பாதகமான உடன்படிக்கையை ஆமோதிக்கிறீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பொங்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட, உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ஏன் சுயமான இதை நான் எடுத்த முடிவு அல்ல, அல்லாஹுடைய அறிவிப்பு, அல்லாஹ் ஆணையிடுறான், நான் செயல்படுறேன், இது என்னுடைய முடிவு அல்ல. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள் எல்லாருமே அமைதி ஆகிட்டாங்க. ஆனாலும் எவ்வளோ பெரிய ஆர்வத்தோடு எஹராம் கட்டி வந்திருப்பாங்க. இப்போ எஹராம கலை யாரும் முன் வராத போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தான் முதல்ல மொட்டை அடித்து எஹராம கலைஞ்சாங்க. அதுக்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் எஹராம கலைஞ்சிட்டாங்க, மொட்டை அடிச்சிட்டாங்க. கண்ணியத்துள்ள சகோதரர்களே, ஒரு முன்மாதிரி வரலாற்று நிகழ்வுகளில் இப்படியான ஒரு தலைவரை, இப்படியான ஒரு அரசியல் லீடரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே. கண்ணியத்துக்குள்ள சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா நிகழ்வுகளும் இஸ்லாத்துக்கு பாதகம்தான். இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வரைக்கும் எல்லாம் அப்படி தான் நடக்குது. ஆனாலும் நாம் அமைதி காக்கிறோம். ஏன்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அவ்வளோ சீக்கிரம் யாராலும் அழித்து விட முடியாது. அல்லாஹ் சொல்கிறான்ல, யுரீதூனல் யுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அவங்க அல்லாஹ்வுடைய ஒளியான இந்த மார்க்கத்தை ஃபூன்னு ஊதி அணைச்சிடலான்னு பார்க்குறாங்க. சாத்தியமில்லைன்னு அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிட்டான். இப்போ அதனால் கண்ணியத்துள்ள சகோதரர்களே, இப்படி எத்தனையோ இடர்பாடுகள் இந்த சமுதாயத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அதை நாம் ஆமோதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சில விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம், நிறைய விஷயங்களை விட்டுருவோம். அப்போ அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்கள ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கிறான், யாரை நாடுறானோ அவங்கள ஆட்சி அதிகாரத்தை விட்டு அப்புறப்படுத்தலாம். சூரா ஆல இம்ரானில் சொல்லி காட்டுறான், குலில்லாஹு மாலிகுல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா தன்ஜுல் முல்க மிம்மன் தஷா துஇஸ்ஸு மன் தஷா துதில்லு மன் தஷா. யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிற, நீ நாடுகின்றவர்களிருந்து ஆட்சி அதிகாரத்தை கழட்டி விடுற, நீ நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிற, நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிற, உன் கையில் தான் எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படின்னு நபியே நீங்கள் சொல்லுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஒரு அரசியல் லீடர், நாம் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறோம் அப்படின்னு இல்லை. எந்த நிகழ்வாக இருந்தாலும் நபி முன்னே இறங்கி பணி செய்வாங்க. நபி அவர்கள் முன்னே இறங்கி எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க சஹாபாக்களுக்கு. யாராகிலும் துன்பப்பட்டால் அந்த துன்பத்தை நீக்குவதற்கு உடனே வழி தேடுவாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை
ஜாஃபர், அப்துல்லா இப்னு ஜாஃபர். இப்போ அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க ஹுனைன் யுத்தத்தில் இறந்து போகிறாங்க. நிறைய கடன், அவங்களுக்கு நிறைய பெண் மக்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களால அந்த கடனிலிருந்து விடுபட முடியலை. தந்தை வாங்கியிருந்த கடன் எல்லாமே மார்க்கத்துக்காக தான். அவங்க எதுவும் ரொம்ப ஆடம்பரமெல்லாம் எதுவும் செஞ்சிடல. அப்போ அந்த கடனிலிருந்து விடுபடணும். இப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. பேரிச்சம்பழத்தினுடைய மகசூல் அறுவடை செய்யப்பட்டிருக்கு. அதையெல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சுருக்கிறாங்க. நபிகிட்ட வந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய தந்தை வஃபாத் ஆகிட்டாங்க யுத்தத்தில். இப்போ எனக்கு நிறைய பெண் மக்கள் இருக்கிறாங்க, என் சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நிக்காஹ் முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. தந்தையுடைய ஸ்தானத்தில் இப்போ நான் இருக்கிறேன். ஆனால் நிறைய கடன் இருப்பதனால இருக்கக்கூடிய பேரிச்சம்பழங்களை எல்லாத்தையும் நம்ம மகசூல் எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட நிறைவேறக்கூடிய சூழ்நிலை இருக்க மாதிரி எனக்கு தெரியலை. அதனால் தாங்கள் எனக்கு ஏதாகலும் சிபாரிசு பண்ணுங்கள். அந்த கடனாளிகள்கிட்ட நான் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பெற்றிருக்கக்கூடிய கடனாளிகள்கிட்ட கொஞ்சம் தவணை கொடுக்க சொல்லுங்கன்னு நபிகிட்ட கேட்குறாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. பேரிச்சங்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குவித்து வைத்திருக்கக்கூடிய களத்து மேட்டில் அந்த பழத்தை சுற்றி வந்தாங்க. பழத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவி போட்டு மேலே உட்காந்துக்கிட்டாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க, கூட எடுங்க, யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அவங்களெல்லாம் வர சொல்லுங்கள். எல்லாத்தையும் அழைச்சாங்க. எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அப்படியே தாங்க இருக்குது. தன்னுடைய தோழர் சிரமப்படுகிறார். அந்த சிரமத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிரமமாக கருதி அதை நீக்கி வைக்கிறார்கள். யாராக முன் வருவார்களா? இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எனக்கு ஒரு குறைன்னு சொல்லி நான் மனு கொடுக்க போகணுன்னா அவரை பாரு, அவரை போய் பார்த்தா நான் சும்மா பார்க்க முடியுங்களா? டேபிளுக்கு கீழே கொடுக்கணும், இல்லைன்னா மேலே கொடுக்கணும். அவர் வாங்கி அந்த டேபிளுக்கு அனுப்புவார், அந்த டேபிளுக்கு போய் அவருக்கு நான் கொடுக்கணும். இப்படி எல்லாம் கொடுத்து முடித்து என்னுடைய ஃபைலு பார்வைக்கு போகணும் அப்படின்னா 1 மாதம் ஆகும். உடனே எனக்கு தீர்வு கிடைக்காது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் சிரமப்படுகிறார்கள் என்றால் உடனே முதல் நபராக இறங்கி அந்த சிரமத்தை நீக்கி வச்சாங்க. இப்படிப்பட்ட நபியுடைய ஒரு நிகழ்வையும் கூட சமுதாயம் ஒரு நேரத்தில் குறை சொல்லக்கூடிய நிலை. ஏன்னா 4 பேர் தூற்றுவான் 4 பேர் போற்றுவான்னு சொல்கிற மாதிரி என்னதான் நீங்கள் சேவை ஓடி ஓடி விழுந்து சேவை செய்தாலும் குறை சொல்லக்கூடியவர்கள் 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பண்பாடு அது. நிறைவான கண் கொண்டு பார்க்கவே மாட்டாங்க. சமுதாயத்தில் இன்றைக்கி நீங்கள் எந்த துறை வேணாலும் எடுத்து பாருங்கள், எந்த துறை வேணாலும் எடுத்து பாருங்கள். எத்தனை பெரிய சாதனையாளராக இருந்தாலும், எத்தனை பெரிய சேவையாளராக இருந்தாலும் பாராட்ட சிலருக்கு மனமே வராது. பாராட்டலைனாலும் கூட அமைதியாக இருக்க மாட்டாங்க. அதில் குறை இதில் குறைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், ஹுனைன் யுத்தம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமையில் ஹுனைன் யுத்தத்துக்கு போனாங்க. நிறைய கனிமத்து பொருட்கள் கிடைச்சிச்சு. நிறைய கனிமத்து பொருள்களும் கிடைச்சிச்சு. முன் சென்ற நபிமார்களுக்கெல்லாம் கனிமத்து பொருள்னால் எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய வாட்கள், அம்பு, யானை, குதிரை, இந்த மாதிரி உள்ள வஸ்துக்கள், இதுகெல்லாம் கனிமத்து பொருட்கள். இதையெல்லாம் முந்திய நபிமார்களுக்கு எல்லாம் அனுமதிக்கலை. அதெல்லாம் ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருவாங்க. ஒரு நெருப்பு எல்லாத்தையும் பசுபமாக்கிட்டு போயிடும், யாருக்கும் பலன் இருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அவங்களுடைய உம்மத்துக்கும் அல்லாத ஆகமாக்கி கொடுத்தான். இப்போ சஹாபாக்கள் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருட்களை எல்லாம் குவித்து வச்சு புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்களுக்கு நிறைய அள்ளி கொடுத்தாங்க. முஹாஜர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் குறைவாக கொடுத்தாங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்க? நமக்கு ஏதாச்சும் விளங்குதா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய அறிவிப்பு. அதனால் அது போல் நபி அவர்கள் செயல்பட்டாங்க.
புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அவங்க இஸ்லாத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியே போயிடக்கூடாது, இந்த மார்க்கத்தை விட்டு அவங்க போயிடக்கூடாது, அவங்கள அரவணைக்கணும் அப்படிங்கிற முன் உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலைநாட்டுறாங்க. இவங்கெல்லாம் பழையவங்க, இவங்களுக்கு ஓரளவு பொருளாதாரம் இருக்குது. அவங்களாம் இப்போ தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க, பொருளாதாரம் இல்லை, ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு வழிகாட்டணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தாங்க. அன்சாரிகளில் துடுக்கான சில இளைஞர்கள், எப்போவுமே பிரச்சனை அங்கே தானுங்களே, பெரியவங்க கூட ஆமோதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இளைஞர்கள் அவ்வளோ சீக்கிரம் விடுறதில்லை. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எதிர்த்து பேசக்கூடிய தன்மைகள் அவங்கள்ட்ட தான் இருக்கணும். அப்போ சில இளைஞர்கள் யுத்தம் செஞ்சதெல்லாம் நாம் பத்ருடைய யுத்தம், உஹதுடைய யுத்தம், இப்படி பல யுத்தங்களை சந்திச்சிருக்கிறோம். அதே போல் ஹுனைனுடைய யுத்தம், நம்ம வாலில் இன்னும் அந்த ரத்தம் கூட காயலை, பெருந்தியாகங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ புதிதாக வந்த இந்த தோழர்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க, நமக்கு எண்ணிக்கையில் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இது ஒரு சஹாபிக்கு கேட்டுச்சு, அவங்களால தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை சில இளைஞர்கள் உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நானே நீதமாக நடக்கலைன்னாக்கா யார் நீதமாக நடப்பா? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒன்று சேர்த்தார்கள். சஹாபாக்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தாங்க. இல்லைங்க வாங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்சாரிகளே, நாங்கள் மக்கா வாசிகள், முஹாஜிர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத நிராயுத பாணிகளாக, அகதிகளாக உங்களிடம் புகலிடம் தேடி வந்தோம். எங்களுக்கு இடம் கொடுத்து, உடை கொடுத்து, உணவு கொடுத்து ஆதரித்தவர்கள் நீங்கள். எங்களுக்கு எல்லாமே கொடுத்து எங்களை அரவணைத்து கொண்டவர்கள் அன்சாரிகள் நீங்கள். நாங்களெல்லாம் மக்காவிலிருந்து எதுவுமே இல்லாமல் நெருக்கடியாக வந்து நின்றவங்க, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தவங்க நீங்கள் தான். அதோடு மட்டுமல்ல, உங்களோட எங்களை சகோதரர்களாகவும் ஆக்கிக்கிட்டீங்க, ஏற்றுக்கொண்டீர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஹாபியோட நீங்கள் இவருக்கு சகோதரர், நீங்கள் இவங்களுக்கு சகோதரன்னு சொல்லி உங்களுக்கு சகோதர பண்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். நீங்கள் உங்களுடைய தொழில்துறைகளை அவங்கள கூட்டாளியாக ஆக்கிக்கிட்டீங்க. அதோடு மட்டுமல்ல, நான் ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னா, அவர்களெல்லாம் புதிதாக இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை. அதனால் அவங்கள அனுசரிக்கணும், ஆதரிக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். நல்லா விளைவிக்கங்க. இவைகள் எல்லாம் இப்போ கொடுக்கப்பட்ட இந்த கனிமத்து பொருட்கள் இருக்குது, இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவை, இந்த துனியாவில் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் உங்களோடு இருக்கிறேன், என்னையே உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. சொன்னாங்க அன்சாரிகளை பார்த்து, அன்சாரிகளை, நான் உங்களோடு இருக்கிறேன், ஹிஜ்ரத்து மட்டும் இல்லை அப்படின்னா நான் மக்காவில் தான் இருந்திருப்பேன், நான் மக்காவில் தான் இருந்திருப்பேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஹிஜ்ரத்தை வச்சதுனால தான் உங்களோடு வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இல்லைனா பிறந்த பூமியில் தான் மக்காவில் தான் வசிக்கணும். அல்லாஹ் என்னையே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான், அல்லாஹும் ரசூலையும் உங்கள் வீட்டுக்கு எடுத்து போகிறீங்களே, இது உங்களுக்கு திருப்தி படலையான்னு நபி கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் அமைதி காத்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, அறியாமையினால் தவறு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுடைய ஆதங்கம் நாங்கள் வெளிப்படுத்திட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலே எங்களை மன்னிச்சிருங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் எல்லாம் ஒரு வழியில் போக, அன்சாரிகள் எந்த வழியில் போகிறாங்களோ அந்த வழியில் தான் நானும் வருவேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ஒரு வழியில் போகிறாங்க, அன்சாரிகள் இந்த வழியில் போகிறாங்கன்னா அந்த வழி தான் என்னுடைய வழி. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு நான் உங்களோடு ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட நபியை பார்த்து நான் நீதமாக நடக்கலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்ப சஹாபாக்கள் எல்லாம் வாயடிச்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு கவலை ஏற்பட்டு போச்சு, அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம கூட இருக்கிறாங்க.
அப்படி இருக்க நாம் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு அதற்கு பிறகு தவறுகளை உணர்ந்தார்கள் சஹாபாக்கள். நபியவர்கள் நினச்சிருந்தா கூப்பிட்டு தண்டனை கொடுக்கலாம். ஒரு முன்மாதிரியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அறிவித்து கொடுக்கிறார்கள். இப்படி தான் நடந்துக்கணும் என்பதை நபி அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். அரசியல் பண்பு, பழிவாங்கும் பண்பு அல்ல. அவர்களுக்கு நுட்பமாக சொல்லி புரிய வைக்கணும். இதுதான் நபியவருடைய பண்பாக இருந்துச்சு. அதே போல் தேசப்பற்றுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நபிக்கிட்ட நிறையவே இருந்துச்சு. மக்காவை விட்டு வெளியில் வராங்க, ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொள்கின்ற போது காபத்துல்லாவை பார்த்து சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபாவே நீ எனக்கு பிரியமான வீடு, ஏன் என்னுடைய பிறப்பிடம், நான் பிறந்த வளர்ந்த ஊர் இது, எனக்கு விருப்பமான இடமும் கூட. ஆனாலும் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத்தை வச்சிட்டதுனால நான் மதீனாவுக்கு போகிறேன். ஆனாலும் உன்னுடைய நேசம் என் உள்ளத்தில் இருக்குன்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபாவை பார்த்து பேசிட்டு போகிறாங்க. காபத்துல்லாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு போகிறாங்க. கண்ணியத்துள்ள சகோதரர்களே, அப்போ நபி அவர்களுக்கு எந்த அளவு அந்த மக்காவின் மீது ஈர்ப்பு இருந்திருக்கும். சரி, மதீனாவுக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹ்கிட்டேருந்து வஹி வராதா, நாம் மீண்டும் மக்காவை முன்னோக்கி நாம் தொழுக மாட்டோமா, கிபிலாவாக அல்லாஹ் நமக்கு, ஏன்னா ஜெருசலத்தை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. முதல் கிபிலாவாக அல்லாஹ் தான் அறிவிச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்களுடைய பார்வை வானத்தை நோக்கி இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு 16 மாதத்துக்கு பிறகு தான் காபத்துல்லாவை உங்களுக்கு கிபிலாவாக நாம் ஆக்கி தந்தோம் அப்படின்னு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறான். அசருடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருது. நபி அவர்கள் தொழுகையிலேயே கிபிலாவை முன்னோக்கிறாங்க காபத்துல்லாவை நோக்கி. இன்றைக்கி மதீனாவுக்கு ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிறவங்க இரட்டை கிபிலா மஸ்ஜிதுன்னு ஒன்று இருக்குது. இரட்டை கிபிலா மஸ்ஜிதுன்னு ஒரு பள்ளி இருக்குது. அதில் இன்னமும் பழைய கிபிலாவும் இருக்குது, இப்போ உள்ள கிபிலாவும் இப்போவும் அந்த அடையாளம் வச்சுருக்கிறாங்க. ஹஜ் உம்ராவுக்கு போகிறவங்க அந்த மஸ்ஜிதை பார்க்கலாம் மதீனாவில். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபாடு எப்படி இருந்துச்சு? அப்போ அந்த பிறந்த ஊரை நேசிக்கக்கூடிய தன்மை நம்பிக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு மீண்டும் காபத்துல்லா கிபிலாவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஒவ்வொரு தொழுகை நேரத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்குனாங்க, வஹி வராதா வஹி வராதான்ட்டு. அப்படி ஏங்கி கொண்டிருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துள்ள சகோதரர்களே, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ நபியவர்களுக்கு பற்று பிறந்த பூமியின் மீது, அதே போல் வாழக்கூடிய இந்த பூமியில் நமக்கு பற்று இருக்குது. ஆனால் அரசு என்ன செய்யுது? ஒன்றிய அரசு, நீங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க, அங்கே இருந்தால் நம்ம இருக்கிறோம், நம்ம பெற்றோர்கள் அங்கேயே இருக்கிறாங்க, நம்ம மூதார்கள் அங்கேயே இருக்கிறாங்க, 7 தரமே கடந்து இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள்லாம் பாகிஸ்தான் போங்க. எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து நிறைய பேருக்கு ஓட்டுரிமை இல்லாமல், வாழ்வுரிமை இல்லாமல், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வும் இந்த சமுதாயத்தின் மீது திணிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யலை. மாற்றார்களுக்கும் அவருடைய உரிமையை கொடுத்தாங்க, வழிபாட்டு உரிமையை கொடுத்தாங்க, யாரையும் தடுக்கலை. நாங்கள் மெஜாரிட்டி ஆகிட்டோம், நாங்கள் விரிவடைஞ்சிட்டோம், நீங்களெல்லாம் இந்த பூமியை காலி பண்ணுங்க, உங்களுடைய வணக்க ஸ்தலங்களை எடுத்துருங்க, இங்கே யாரும் நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவரவர் உரிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டினாங்க. இப்படியான அரசியல் தலைவரை நீங்கள் சமுதாயத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு பண்பாடோடு நடந்துக்கிட்டாங்க, இந்த சமுதாயத்துக்கு காட்டி கொடுத்துருக்கிறாங்க. இன்னும் இது சம்மந்தமான நிகழ்வு பேசுனா இன்னும் நிறைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குது, நிறைய நிகழ்வுகள் இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களாக. உதாரணத்துக்கு சில செய்திகள். ஆக இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்ந்த அரசியலை இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நபியவர்களை போல தான் சஹாபாக்களும் ஆட்சி முறைகளில், நபியவர்களைப் போலவே சஹாபாக்களுடைய ஆட்சி முறைகளும் இருந்தது. ஹலீஃபாக்கள், ஹுலஃபாய ராஷிதீன் 4 சஹாபாக்களும், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 4 சஹாபாக்களுடைய வழிமுறையும் நபியருடைய வழிமுறையை ஒத்தே இருந்துச்சு.
யாரும் தன்னுடைய இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யலை. நபியுடைய வழிமுறை என்ன இருக்குது என்பதை பார்த்து தான் அந்த சஹாபாக்களுடைய ஆட்சி முறைகள்லாம் இருந்துச்சு. கண்ணியத்துள்ள சகோதரர்களே, ஆக அரசியலாக இருக்கட்டும், வாழும் நாட்டினுடைய தேசப்பற்றாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையும் நம்மவர்களை ஒன்றிய அரசு சந்தேகிக்கிறது. ஆனால் நாம் நாட்டுப்பற்றோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் அந்த அரசியலில் கோலோல் செல்லனாலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் நடக்குது. இல்லை நான் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன் அதனால் வரி கட்ட மாட்டேன் யாரும் சொல்லலை. எல்லாம் என்னென்ன திணிக்கப்படுதோ அத்தனையும் கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம். கண்ணியத்துள்ள சகோதரர்களே, அழகான நடைமுறைகளை, அழகான அரசியல் நிகழ்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே வாழும் காலம் நாம் தேசப்பற்றோடும் அதே நேரத்தில் நபி அவர்கள் காட்டி தந்த பண்புகளோடும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.